நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில சில பேரை பார்த்து, இவங்களுக்கு எப்படி ஒரு சமாதானம் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையா காணப்படுது அப்படின்னு நம்ம நிறைய டைம் சில பேரை பார்த்து நம்ம யோசிச்சிருப்போம். சும்மா வெளியில காட்டுற ஒரு சமாதானமா அவங்களோட லைஃப் இருக்காது. சண்டே மட்டும் சர்ச்சுக்கு போறனால கிடைக்கிற சமாதானமும் இல்ல. லைஃப்ல எல்லாமே தலைகீழா போனாலும் உள்ளுக்குள்ள ஒரு அசையாம ஒரு ஒரு சமாதானம் அவங்க லைஃப்ல இருக்கும். அதோட சேர்த்து அவங்க பேசுறதுல, அவங்க நடக்கிறதுல, அவங்க எடுக்கிற டெசிஷன்ல ஒரு விஷயம் தெளிவா தெரியும். இவங்க ஆண்டவரோடு ரொம்ப க்ளோஸா இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால ஃபீல் பண்ண முடியும். சில பேரோட லைஃபை பார்த்தா நிறைய பேர் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, ஆண்டவரோட க்ளோஸ் ஆகணும் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு அற்புதம் நடக்கணும், ஒரு பவர்ஃபுல்லான ப்ரேயர் இருக்கணும், இல்ல ஒரு நல்ல ஒரு துதிக்க தெரிஞ்ச ஒரு நபரா இருக்கணும், அல்லது லைஃப் முழுசா ஒரு மாற்றக்கூடிய ஒரு ஏதோ ஒரு என்கவுண்டரோ ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்தா மட்டும்தான் நான் என்ன பண்ண முடியும்னா ஆண்டவரோட க்ளோஸ் ஆக முடியும் அப்படின்னு சில பேர் நம்ம நினைப்போம். பட் அது உண்மை கிடையாது. பெரும்பாலும் தேவனோடு நெருக்கமாகிறது ஒரு பெரிய பெரிய மொமெண்ட்ஸ்ல அல்ல, யாருமே பார்க்காத நேரத்துல ஒவ்வொரு நாளும் நம்ம எடுக்கிற சின்ன சின்ன சாய்ஸஸ்ல தான் ஆரம்பமாகுது. இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் தேவனை நேசிக்கிறாங்க, தேவனை நம்புறாங்க, சர்ச்சுக்கு போறாங்க, ப்ரேயரும் பண்றாங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு கேள்வி எப்பவுமே அவங்களுக்குள்ள இருக்கும். ஏனோ நான் முன்பு மாதிரி என்னால் ஜெபிக்க முடியலை, ப்ரேயர் பண்ணுறேன், பட் என்னால் அந்த ஒரு கனெக்ஷன் ஃபீல் பண்ண முடியலை, அந்த ஒரு க்ளோஸாக இருக்கக்கூடிய அந்த உணர்வு எனக்கு வர மாட்டேங்குது, பைபிள் படிக்கிறேன் ஆனால் தேவன் என்னோட பேசுகிற மாதிரி எனக்கு தெரியலை அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. ஒருவேளை நீங்களும் அப்படித்தான் ஃபீல் பண்ணிட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கலாம். இந்த மெசேஜ் உங்களுக்காகத்தான். இன்று உங்களை உண்மையாகவே தேவனோடு இன்னும் நெருங்கி கொண்டு போகக்கூடிய ஒரு 6 சிம்பிளான ஒரு காரியங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமோ ஒரு பாரம்பரியமான ஒரு பழக்கமோ கிடையாது. நம்ம டெய்லி லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு சின்ன சின்ன பழக்கங்கள் தான். இந்த பழக்கங்கள் நம்ம லைஃப்பில் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா ஆண்டவரோட வாய்ஸை நம்ம இன்னும் கிளியராக கேட்க ஆரம்பிக்க முடியும். இன்னும் நம்மளோட விசுவாசம் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கும். கஷ்டமான நேரம் வந்தாலும் தேவனோட ரிலேஷன்ஷிப் என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையோடு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். நம்மள நிறைய பேர் ஆண்டவரே எனக்கு வழிகாட்டுங்க, எனக்கு நல்ல ஒரு டெசிஷன் எடுக்கணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு சமாதானம் வேணும், நீங்கள் என்னோடு பேசுங்க அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆனால் தேவன் நம்ம கிட்ட பேசுறதற்காக கொடுத்துருக்கிற வேதத்தை திறந்து படிக்கிறதுக்கு மட்டும் நமக்கு என்ன இருக்காதுன்னா டைம் இருக்காத ஒரு நபராக நம்ம காணப்படலாம். இதை நான் ஒரு குறையாக சொல்லலை, ஆனால் இது ஒரு உண்மையான ஒரு விஷயம் தான். நமக்கு ஒரு டைரக்ஷன் வேணும், ஒரு ஒரு வழிகாட்டுதல் நமக்கு வேணும்னு நினைப்போம், ஒரு சமாதானம் வேணும், ஒரு ஞானம் வேணும், ஒரு ஒரு பலம் வேணும், இதெல்லாமே நினைப்போம். ஆனால் இதையெல்லாம் தேவன் அதிகமாக கொடுக்க பயன்படுத்துகிற ஒரு வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய வார்த்தையிலிருந்து தான் அது நமக்கு கிடைக்குது. நாமும் என்ன ஆயிடுறோம், தூரமாக இருக்கோம் இந்த விஷயத்தில். சங்கீதம் 119 அதிகாரம் 105 வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒரு வசனத்தில் ஒரு பெரிய ஒரு உண்மை இருக்கு. லைஃப்ல எல்லாமே ஒரு குழப்பமா இருக்கிற நேரத்துல தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா வெளிச்சமா இருக்குது. அது ஒரு லைட் மாதிரி, இருளான டைம்ல ஒரு லைட்டா நம்மளுக்கு வெளிச்சத்தை காட்டுது. அதனால தான் சாத்தான் என்ன பண்றான் அப்படின்னு பாருங்க, பைபிளை படிக்க விடாம செய்ய முடிஞ்ச எல்லாத்தையுமே அவன் செய்வான். போன்ல நம்ம 1 மணி நேரம் ஸ்க்ரோல் பண்ணிடுவோம், அது கஷ்டமா நமக்கு தெரியாது. ஆனா பைபிளை திறந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம வாசிக்கணும் அப்படின்னா தூக்கம் வரும், வேற வேலைகள் எல்லாம் அப்பதான் நமக்கு ஞாபகம் வரும், மைண்ட் அங்கங்க எங்கேயோ போயிடும். இது சும்மா நடக்கிறது இல்லை, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் பேட்டிலே நடந்துட்டு இருக்கு. அதனால தான் இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரே நாளில் 10 சாப்டர் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சில வேர்சஸ், ஒரு சில வசனங்கள் மட்டும் இருந்தாலே போதும். மெதுவாக படித்து அவசரப்படாம ஆண்டவரே இந்த வசனத்தின் மூலமா என்னோட லைஃப்ல நீங்க சொல்றது என்ன அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண புரிய வைக்க ஆண்டவர் ஆரம்பிப்பார். அதை எப்படி லைஃப்ல ஃபாலோ பண்ணணும்னு ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். இப்படி நம்ம தினமும் தேவனுடைய வார்த்தையோடு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய திங்கிங் என்னாகும், கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். நம்மளுடைய சிந்தனையை பிசாசால கெட்டி வைக்க முடியாது. பயம் என்னாகும், கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். நம்மளுடைய குழப்பங்கள் கொஞ்சமாக தெளிவாக ஆரம்பிக்கும். அதுக்கும் மேலே இந்த உலகத்தில் கேட்குற எல்லா சத்தத்தை விட தேவனுடைய சத்தத்தை நம்ம என்ன பண்ண முடியும்னா இன்னும் கிளியராக கேட்க ஆரம்பிக்கலாம்.
2வது விஷயமா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, தேவன் கிட்ட நம்ம ஓப்பனா பேசுற ஒரு நபராக நம்ம காணப்படணும். பிரேயர்ன்னு சொன்னாலே நெறைய பேருக்கு ஒரு பிரஷர் வந்துரும். நல்ல வார்த்தைகள் தெரிஞ்சா தான் நான் பிரேயர் பண்ணணும். நீளமா நான் ஜெபம் பண்ணணும். அப்பதான் ஆண்டவர் கேட்பார் அப்படின்னு சில பேர் நம்ம நெனைக்கிறோம். பட் உண்மை என்ன தெரியுமா? பிரேயர் அப்படிங்கிறது அழகான வார்த்தைகள் கிடையாது. பிரேயர் என்பது ஒரு ரிலேஷன்ஷிப். நீங்க ஆண்டவரோட வைக்கக்கூடிய ஒரு நெருக்கமான உறவோட பிரதிபலிப்பு தான் அந்த ஜெபம். நீங்க சொல்லாமலேயே உங்க ஹார்ட்ல என்ன இருக்கு, என்ன கவலை, என்ன பயம், என்ன கண்ணீர் எல்லாமே தேவனுக்கு தெரியும். அவர் எதிர்பார்க்கிறது பெர்ஃபெக்ட்டான ஒரு வேர்ட்ஸ் வச்சு நீங்க ஜெபம் பண்ணணும்ங்கிறது கிடையாது. ஒரு உண்மையான ஒரு இருதயத்தோடு நீங்க ஆண்டவர நோக்கி, "அப்பா இயேசுவே" அப்படின்னு நீங்க கூப்பிட்டா கூட அந்த ஜெபம் கூட கேட்கப்படும் அப்படிங்கிறத ஆண்டவர் இங்க சொல்கிறார். எரேமியா 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, "அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன்" அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுல நான் கேட்கலாம் அப்படின்லாம் சொல்லல. நான் செவி கொடுப்பேன் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்றார். அதாவது ஒவ்வொரு வார்த்தையும் அவர் கவனமாக கேட்கிறார். அதான் சாத்தான் என்ன தெரியுமா சொல்வான்? எவ்வளவு பிரேயர் பண்ணியும் எதுவுமே மாறல. தேவன் வந்து நீ பேசுறதையும் ஆண்டவர் கேட்கல. இதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு நம்ம மைண்ட்ல என்ன பண்ணுவான்னா, கொஞ்சம் கொஞ்சமா இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் போடுவான். ஏன்னா ஒரு மனிதனை ஜெபத்திலிருந்து தூரமாக்கிட்டா அவன் தேவனோட ரிலேஷன்ஷிப்ல இருந்தும் என்ன ஆகுறான்? மெதுவா தூரமாகிடலாம். அதனால தான் ஜெபம் அப்படிங்கிற ஒரு டைம்குள்ள மட்டும் வைக்காதீங்க. நாள் முழுக்க தேவன் கிட்ட பேசுங்க. உட்கார்ந்து நான் இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்க இருதயத்துல ஆண்டவரோடு பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு நபராக நீங்க காணப்படணும். காலையில எழுந்ததும் ஆண்டவர்ட்ட பேசுங்க. வேலை செய்யும்போது பேசுங்க. வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்களா? அப்பவும் ஆண்டவரோடு உங்க இருதயம் ஒன்றி இருக்கட்டும். தனியா நடக்கும்போது பேசுங்க. கவலையா இருந்தா ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. சந்தோஷமா இருந்தாலும் நன்றி சொல்லுங்க. ஒரு முக்கியமான டெசிஷன் எடுக்கணுமா? முதல்ல அவர்கிட்ட ஞானத்தை கேளுங்க. முக்கியமா ஒரு ஃபீல் வரும்போது மட்டும் ஜெபிக்காதீங்க. ஒரு மாதிரி நம்ம சில பேர் எப்படின்னா, ரொம்ப சோகமா இருக்கும்போது, ஒரு மாதிரி வெறுமையா ஃபீல் பண்ணும்போது மட்டும் ஜெபம் பண்ணுவோம். அப்படி இல்லாம, எந்நேரமும் ஆண்டவர்ட்ட நான் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்க ஒரு நபராக நான் காணப்படணும். ஒரு சர்ச்சுக்கு போனாதான், ஒரு ப்ராப்பரா ஒரு ரூம்ல உட்காந்து பேசினாதான் ஆண்டவர் என்னோடு பேசுவார்னு கிடையாது. யாருமே இல்லாத ஒரு ரூம்ல அல்லது ஒரு இரவுல நீங்க எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் அல்லது நீங்க தனியா இருக்கிற ஒரு அமைதியான நேரத்துல தேவன் உங்ககிட்ட என்னன்னா பேச ஆரம்பிப்பார். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல தான் ஆண்டவர் செய்ய ஆரம்பிப்பார். அப்ப நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல நம்ம பழக ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம்னா ஆண்டவரோடு நெருங்க ஆரம்பிக்கலாம். 3rd பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, கடினமாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்றதுக்கு எஸ் அப்படின்னு சொல்ல நம்ம பழகணும். இந்த பாயிண்ட் கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தேவனுடைய பிரசன்ஸ் வேணும். ஆனா அவர் நம்ம லைஃப்ல சில விஷயங்களை மாற்ற சொன்னா அதை அக்செப்ட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். யோவான் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் என்னில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனத்துல என்னை நேசிக்கிறீங்கன்னு சொல்லல, நீங்க என்னை நேசிச்சா என் வார்த்தைகளை நீங்க கை கொண்டு நடக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்றார். சில நேரங்கள்ல தேவன் நம்ம கிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயத்தை பற்றி பேசிட்டே இருப்பார். ஒருவேளை ஒருத்தரை மன்னிக்க சொல்லிக்கிட்டே இருப்பார். ஒரு தவறான பழக்கத்தை விட்டுரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டே இருப்பார். அல்லது நம்ம தேவனிடத்துல தூரமாகிற ஏதோ ஒரு விஷயத்தை விட்டு வெளியே வா அப்படின்னு கூட ஆண்டவர் சொல்வார். ஆனா நம்ம அதையே தொடர்ந்து பிடிச்சிட்டே இருப்போம். அப்புறம் ஏன் ஆண்டவரே நான் இன்னும் நீங்க பேசுனதுனால உணர முடியல, இது பண்ண முடியல, ஃபீல் பண்ண முடியல அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். உண்மையை சொன்னா சின்ன சின்ன கீழ்ப்படியாமைகள் கூட மெதுவா நம்ம நம்மளோட இருதயத்தை தேவனிடத்திலிருந்து தூரமாக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் சாத்தான் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, இதை மட்டும் விட்டா என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி நம்மள என்ன பண்ணுவான்னா காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிப்பான். ஆனால் தேவனோடு நடக்கிறவர்களுக்கு தெரியும், இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள பேச ஆரம்பிப்பார் அப்படிங்கிறது. இது ஒரு தண்டனை கிடையாது, ஒரு பனிஷ்மெண்ட் கிடையாது. அது தேவன் இன்னும் நம்ம விட்டு விடலை, நம்ம கூட தான் இருக்கார் அப்படிங்கிறத அர்த்தம். அவர் இன்னும் நம்ம லைஃப்பில் செயல்பட்டு கொண்டே இருக்கார் அப்படிங்கிறத அர்த்தம். சில விஷயங்கள் ஆண்டவர் நம்ம கிட்ட சொன்னால் அந்த விஷயத்துக்கு ஆண்டவரே இது கஷ்டமாக இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன்னா நான் இதை விடுறேன், எனக்கு நீங்கள் உதவி பண்ணுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்கிற இருதயத்தை ஆண்டவர் பார்க்குறார். அவர் சொல்லும் பொழுது அதுக்கு கீழ்ப்படிந்து அதுக்கு எஸ் சொல்கிற நபராக நம்ம காணப்படுறோமா அப்படிங்கிறத ஆண்டவர் பார்க்குறார். நம்ம எஸ் சொல்லும் பொழுது அவரோடு கூட இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் என்ன ஆகும்னா நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். 4வது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, கஷ்டமான சீசன்ல கூட ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கணும். சந்தோஷமா இருக்கும்போது தேவனை துதிக்கிறது ரொம்ப ஈஸி. எல்லாம் நல்லபடியா
நல்லபடியாக போயிட்டு இருக்கும்போது ஆண்டவரே உமக்கு நன்றி அப்படிலாம் சொல்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் லைஃப் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பொழுது, கண்ணீர் வரும்போது, பதில் கிடைக்காம காத்திருக்கும்போது, மனசு ரொம்ப சோர்வாக இருக்கும்போது, அந்த நேரத்துலையும் ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் புரியலை, என் லைஃப்பில் என்ன நடக்குன்னு புரியலை, ஆனால் நான் இன்னும் உங்களை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நம்ம துதிக்கக்கூடிய நபராக நம்ம காணப்பட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதோட வல்லமையே தனி. நம்மளுடைய லைஃப்பில் பயங்கரமாக கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் பவுலும் ஷீலாவும் சிறையில் இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, துதிக்கும் பொழுது தேவன் அற்புதமாக அங்கே அற்புதத்தை செய்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். இதில் ஒரு லெசன் இருக்குது. சாத்தான் என்ன நினைக்கிறான் தெரியுமா? ஒரு கஷ்டம் வந்தால் நீங்கள் ப்ரேயரை விட்டுடணும், பைபிள் வாசிக்கிறத விட்டுடணும், சர்ச்சுக்கு போகிறதே விட்டுறணும், ஆண்டவரோட பேசுகிறதே நிறுத்திடணும், அதுதான் அவனோட பிளான். ஆனால் அந்த கஷ்ட நேரத்துலையும் நீங்கள் தேவனை பிடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய விசுவாசம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். துதிக்கிறதுனா எப்போது பாட்டு பாடுறது மட்டும் இல்லை, சில நேரங்களில் கண்ணீரோடு ஆண்டவரே நான் உங்களை நம்புகிறேன் இப்படின்னு ஒரு கண்ணீர் நிறைஞ்சு அவரோட அன்பை நினைத்து பாடுறது கூட ஒரு துதி தான். துதிக்கிறத பற்றி, பாடல்களை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா நம்ம தனியாக இதுக்காக நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், நீங்கள் அதையும் பாருங்கள். அது உங்கள் லைஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக காணப்படும். இந்த மாதிரியான ஒரு துதிகள் வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய சூழ்நிலையை மற்றும் மாற்றாது, முதல்ல நம்மளையே மாற்ற ஆரம்பிக்கும். அதனால தான் உங்கள் லைஃப்பில் எப்போ எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும், நல்ல சீசன் வந்தாலும் சரி, கஷ்டமான சீசன் வந்தாலும் சரி, தேவனை துதிக்கிறத மட்டும் நிறுத்தாதீங்க அப்படிங்கிறத நம்ம நிறைய பேர் சொல்லி நம்ம கேட்குறோம். ஏன்னா அந்த கஷ்ட நேரத்தில் அந்த செய்கிற ஒர்ஷிப் வந்து உங்களை இன்னும் ஆண்டவரோட என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட க்ளோஸ்னஸ் வந்து அதிகமாகும். அதுக்காக தான் எந்த சூழ்நிலை முக்கியமாக கஷ்டம் வரும்போது நீங்கள் அதிகமாக துதிங்க அப்படின்னு சொல்கிறது அதுக்காக தான். துதிக்க துதிக்க உங்களுடைய சிறையிருப்புகள் என்ன பண்ணும் அப்படின்னா உடைக்கப்படும். நீங்கள் ஆண்டவரோட இன்னும் நெருக்கமாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக காணப்படும். 5வது பாயிண்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட பாவத்தை என்ன பண்ணக்கூடாதுன்னா மறைக்கக்கூடாது. எல்லாமே ஆண்டவர்கிட்ட ஓப்பனாக பேசக்கூடிய நபராக காணப்படணும். ஒரு கொஸ்டின் கேட்குறேன். சில நேரங்களில் ஆண்டவர் எனக்கு தூரமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு என்னைக்காவது உங்களுக்கு தோணியிருக்கா? அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு முக்கியமான காரணம் நம்ம மனசில் இருக்கிற சில விஷயங்களை தேவன்கிட்ட இருந்து மறைக்க முயற்சி பண்ணுறது. உண்மையை சொல்லணும்னா நம்ம மறைக்கிறதுனால தேவனுக்கு தெரியாமல் இருக்கவே இருக்காது. அவருக்கு எல்லாமே தெரியும். ஆனால் ஒரு கில்ட், ஒரு அவமானம், இந்த 2 விஷயங்கள் தான் நம்மளை என்னன்னா தேவனுடைய சமூகத்திலிருந்து நம்மளை தூரமாக்கிடும். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் வருவார். பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். அதாவது முதல்ல நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க அப்படிங்கிறத சொல்கிறார். சாத்தான் பொதுவாக 2 விதமான வேலைகளை வந்து அவன் செய்வான். ஒரு பக்கம் நீ எதுவுமே தப்பு செய்யலை அப்படிங்கிற ஒரு பெருமையை வந்து நம்மளுடைய இருதயத்தில் கொடுப்பான். இல்லைனா நீ எவ்வளவு தப்பு பண்ணினாலும் ஆண்டவர் உன்னை மன்னிக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு கில்ட் ஃபீலையும் என்ன பண்ணா நமக்குள்ளே கொண்டு வருவான். இது ரெண்டுமே என்னென்னா பொய் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தேவனிடத்திலிருந்து நம்மளை தூரமாக்குறதுக்காக அவன் செய்கிற ஒரு ட்ரிக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள். தேவன் எதிர்பார்க்கறது என்ன? நீங்கள் பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு கிடையாது, உண்மையான மனதோடு அவர்கிட்ட வரணும், ஒரு மனம் திரும்புதல் இருக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம சில நேரங்களில் தவறு செய்யக்கூடிய நபர்கள் தான். ஆனால் ஆண்டவர் இடத்துல நம்ம முழுமையுமாய் அர்ப்பணித்து அந்த தவறை இனிமேல் செய்யாமல் நம்ம கரெக்டாக இருக்கும் பொழுது இந்த காரியம் என்ன ஆகும்னா நம்ம இன்னும் ஆண்டவர்கிட்ட க்ளோஸ் ஆகக்கூடிய நபராக கண்டிப்பாக நம்ம வந்து மாறலாம். லாஸ்ட் பாயிண்டாக பார்த்தீங்க அப்படின்னா, உங்களை இன்னும் ஆண்டவர் கூட நெருக்கமாக வைக்கிறதுக்கு நீங்கள் வந்து உங்களை சுற்றிலும் ஒரு நல்ல ஒரு ஃபெல்லோஷிப், அதாவது ஆவிக்குரிய பிள்ளைகளோடு நீங்கள் ஒரு கனெக்ஷன் வச்சுக்கொள்வது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம லைஃப்பில் இருக்கிற பீப்புள் வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ரொம்ப பாதிக்கும். சில நேரங்களில் நாம் அதை கவனிக்கவே மாட்டோம். எப்போவுமே நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எப்போவுமே நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்காங்க, இல்லை ஒரு ஒரு பாவத்துக்கு இதெல்லாம் வந்து ஒரு தப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கட்டும், ஒரு தப்பு செஞ்சுட்டு இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் தப்பே கிடையாது அப்படி சொல்கிற ஒரு பர்சனாக இருக்கட்டும், இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸில் நம்ம வந்து இந்த மாதிரி சரௌண்டிங்கில் நம்ம ரொம்ப நாள் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட இருதயத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மாற்றங்கள், அவங்களுடைய திங்கிங் எல்லாமே நமக்குள்ளே வர ஆரம்பிக்கும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிப்போம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஞானிகளோடு நடக்கிறவன் ஞானமுள்ளவன் ஆவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப சிம்பிள், ரொம்ப பவர்ஃபுல் கூட. யார் கூட நம்ம நடக்கிறோமோ அதுதான் நம்மளோட லைஃப்பை வந்து தீர்மானிக்கும். அதனால தான் சாத்தானுக்கு ஐசோலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். நீ தனியாக இருந்தால் போதும், யார்கிட்டையும் ஷேர் பண்ணாத, யாரையும் மீட் பண்ணாத, அப்படி தான் அவன் வந்து விரும்புவான். இந்த நாட்களில் தனிமைங்கிறது ரொம்ப இதாக இருக்குது. எனக்கு தனியாக இருந்தாலும் எனக்கு போதும், எனக்கு ரொம்ப பெஸ்ட்டு, இந்த மாதிரி
தனிமை டைம்ல நம்மளோட மைண்ட் ஈஸியா என்ன பண்ணுவான்னா பிசாசு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிப்பான். ஆனா ஒரு விசுவாசி வந்து இன்னொரு ஒரு விசுவாசி கூட ஒரு ஃபெல்லோஷிப் வச்சு அவங்க நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை இவங்க டவுனா இருக்கலாம். அவங்க சொல்ற வார்த்தை அவங்கள வந்து தட்டி எழுப்பும். இவன் நல்ல ஆவிக்குரிய லைஃப்ல இருக்கான். நான் ரொம்ப டவுன் ஆயிட்டேன். நான் இன்னும் இது பண்ணணும். ஒருவேளை நீங்க பைபிள் படிக்கிற ஒரு நபரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏய் நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே ஸ்டார்ட் பண்ணோம். இப்ப நான் வந்து பாதி வந்துட்டேன். புதிய ஏற்பாடு வந்துட்டேன். நீ இன்னும் கம்ப்ளீட் பண்ணலையா அப்படின்னு சொல்லுவான். அவனே வந்துட்டான். நான் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி நமக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மோட்டிவேஷன் கிரியேட் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா. நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள வச்சும் நம்ம என்ன ஆக முடியும்னா ஆண்டவரோட க்ளோஸ் ஆகலாம். ஸோ உங்களை சுத்தி இருக்கிற நபர்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆண்டவரோட க்ளோஸா இருக்கிறவங்களோட நீங்களும் இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் என்ன ஆகலாம் அப்படின்னா ஆண்டவரோட க்ளோஸ் ஆக நிச்சயமா அது என்ன பண்ணும் அப்படின்னா உதவி செய்யும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு 6 விஷயங்கள் பார்த்தோம். தேவனோட வார்த்தையோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓப்பனாக ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணணும். இந்த பெர்ஃபெக்டான வார்த்தைகள் வச்சு தான் ப்ரேயர் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணால் நிச்சயமாக ஆண்டவர் அதை கேட்பார். ஆண்டவர் சொல்கிறதுக்கு கீழ்ப்படிஞ்சு எஸ்ன்னு சொல்கிற நபராக நம்ம காணப்படணும். கஷ்டமான சூழ்நிலை அவரை துதிக்க நம்ம பழகணும். நம்மளுடைய இருதயத்தை நம்மளுடைய எந்த ஒரு ஒளிவு மறைவு இல்லாமல் ஆண்டவர்கிட்ட ஓப்பனாக சரண்டர் பண்ணுற நபராக காணப்படணும். லாஸ்ட்டாக நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஆவிக்குரிய நபர்களாக நண்பர்களாக நீங்கள் வைத்துக்கொள்ளும் பொழுது அது நிச்சயமாக ஆண்டவரோடு உங்களை நெருங்க உதவியாக இருக்கும். இந்த ப்ராக்டிஸ் எல்லாமே ஒரே நாளில் வந்து என்ன ஆகாது அப்படின்னா நடக்காது. ஒரு பவர்ஃபுல் மீட்டிங்கில் மட்டும் நடக்காது. ஒரு மிராக்கிள் மூலமாக நடக்காது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தில் நீங்கள் பண்ணுற ப்ரேயரில் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் தான் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஆண்டவரோடு க்ளோஸாக கொண்டு போக வைக்கும். அதனால் இன்றைக்கு இந்த வீடியோ பார்த்த பிறகு நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறத விட்டு இந்த 6 விஷயத்தில் ஏதோ ஒன்றை வந்து ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணுங்கள். மொதல் ஸ்டெப் எடுத்து வைங்க. நிச்சயமாக தேவன் என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கும் பொழுது நீங்கள் ஆண்டவரோடு நெருங்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஆண்டவரோட சத்தத்தை நிச்சயமாக நீங்கள் கிளியராக கேட்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த மெசேஜ் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ சொன்ன இந்த 6 பாயிண்டில் நான் ஏதாவது ஒரு பாயிண்ட் நான் இன்றைக்கே நான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை நான் இந்த பாயிண்ட்ஸ்லாம் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்மளுடைய மோசஸ் மினிஸ்ட்ரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணிக்கோங்க. மார்னிங் வித் ஜீசஸ் அப்படிங்கிறது நம்மளோட ப்ரேயர் சேனல். அதில் வந்து நம்ம காலையில் ப்ரேயர் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். நீங்கள் அதுவும் பாருங்கள். அண்ட் சில்ட்ரனுக்காக நம்ம வந்து கிட்ஸ் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த கிட்ஸ் சேனலும் உங்கள் குழந்தைங்களுக்கு காமிங்க. அவங்களுக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஜெப குறிப்புகள் இருக்கும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், வாய்ஸ் நோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.